இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட Q4 ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹25ன்னு அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஜூன் 10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த கம்பெனி பார்ப்போம். அடுத்த கம்பெனி டாடா கேபிட்டல். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எவர் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்க. ஒரு ஷேருக்கு 0.57 பைசே அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெடும் அவங்க டிவிடெண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Q4 ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஷேருக்கு வந்து ₹11ன்னு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஏப்ரல் 30. அண்ட் M&M ஃபினான்ஷியல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா, அதாவது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் லிமிடெட் அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 7.50 அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ரெக்கார்ட் டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஜூலை 13. அண்ட் IndusInd பேங்க் பார்த்தீங்கன்னா, அவங்களும் Q4 ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிவிடெண்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1.50ன்னு அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த கம்பெனி பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. அவங்களுமே Q4 ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணி டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு வந்து ₹6ன்னு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் IndusInd பேங்க்கும் சரி, இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இன்னும் ரெக்கார்ட் டேட் இன்னும் அனவுன்ஸ் பண்ணல. இந்த மாதிரி எலக்ஷனுக்கு அப்புறம் பெட்ரோல் அண்ட் டீசல் விலை ஏற போகுதுன்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் அது கிளாரிஃபிகேஷனா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி எந்த பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி வேற ஏதாவது அப்டேட் வந்தா நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஐடிசி செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதோட டீலோட வர்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3498 crores வரைக்கும் இந்த டீல் இருக்கு. அண்ட் இது வந்து சம் ப்ராசஸ் டிலேனால இதை கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் குள்ள இந்த பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோல சொன்னது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். நான் செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறதா இருந்தீங்கன்னா உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க.